த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். உங்க எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் பொங்கல் ரேஸ்ல இருந்து விஜயுடைய ஜனநாயகன் திரைப்படம் அதிகாரப்பூர்வமா வெளியேற்றப்பட்டிருக்கு. இந்த வார்த்தை தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதிகாரப்பூர்வமா வெளியேற்றப்பட்டிருக்கு. உச்சநீதிமன்றத்தில் நடந்த வழக்கு விசாரணையை மிகப்பெரிய அளவில் ஜனநாயகன் திரைப்பட குழுவினர் நம்பிக்கிட்டு இருந்த சூழல்ல இப்போ அவங்களுக்கு அது மிகப்பெரிய எதிர்மறையான விஷயமாகவும் மாறி இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கேன். இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சினிமாவும் அரசியலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்னா கலந்தது தான். ஆனால் இப்போ பழிவாங்கும் அரசியலா அது மிகப்பெரிய அளவுல பரிணாமம் அடைஞ்சிருக்கோ அப்படின்ற ஒரு அச்ச உணர்வு வெளிப்படையாவே எழத் தொடங்கியிருக்கு. காரணம், ஜனநாயகன் திரைப்படத்திற்கான அந்த தணிக்கை சான்றிதழ் வழங்கக்கூடிய விவகாரத்துல மத்திய தணிக்கை வாரியம் நடந்து கொள்ளக்கூடிய அந்த விஷயம் அப்படின்றதும் அதை ஒட்டி தமிழ்நாடு அரசியல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்றதும் தான் இதுக்கான காரணமா அமைஞ்சிருக்கு. குறிப்பா இந்த திரைப்படம் அப்படின்றது ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருந்தது. ஆனா கடைசி நேரத்துல மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் இல்ல இந்த படத்துக்கு நாங்க சென்சார் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா டிசம்பர் மாசமே இந்த திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் எங்களுக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குங்க அப்படின்னு தட்கல்ல அவங்க ஃபைல் பண்றாங்க. ஒரு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்றாங்க. ஆனா அதை ஒட்டி முதல்ல தணிக்கை சான்றிதழ் வழங்குறேன்னு சொன்னவங்க அதுக்கப்புறமா படத்துல ஒரு 10க்கும் அதிகமான இடத்துல கட்டு வந்து நீங்க கொண்டு வரணும், அதை நீங்க மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அதை சொல்றாங்க. அதுக்கப்புறமா தயாரிப்பு நிறுவனம் அதை ஏத்துக்கிறாங்க. அப்படி அதை அவங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதை மறுதணிக்கைக்கு சப்மிட் பண்ணும் பொழுதுதான் இந்த பிரச்சனை எல்லாமே வந்துருது. உடனடியாக இந்த தயாரிப்பு நிறுவனம் என்ன பண்றாங்க, சென்னை ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க. சென்னை ஹைகோர்ட் 2 நாள் விசாரிச்சு தனி நீதிபதி அமர்வு உடனே இந்த படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. யாருமே எதிர்பார்க்கல, சர்ப்ரைஸான விஷயம். ஏன்னா தணிக்கை வாரியம் அப்படிலாம் பண்ணவே மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப சைலண்டா இருக்கக்கூடிய ஒரு பாடியா தான் இருப்பாங்க. ஆனா இந்த ஜனநாயகன் திரைப்படத்துல சென்னை ஹைகோர்ட் அந்த என்னன்னைக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்களோ 1 மணி நேரத்துக்குள்ளாகவே போய் நாங்க அப்பீல் ஃபைல் பண்றோம்னு சொல்லி அப்பீல் ஃபைல் பண்ணி அன்னைய தினமே 2 நீதிபதிகள் அமர்வு முன்னாடி விசாரணைக்கு கொண்டு வந்து உடனடியாக ஒரு தடை உத்தரவும் பார்த்துடுறாங்க. இந்தியாவில் எத்தனை வழக்குகள் வந்து விசாரிக்கப்படாம நிலுவையிலேயே பல ஆண்டுகள் காத்து கிடக்குது. ஆனா ஒரு திரைப்படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கக்கூடிய விவகாரத்துல மத்திய தணிக்கை வாரியம் அவ்வளவு ஃபாஸ்டா செயல்பட்டாங்க. உடனடியா சென்னை உயர் நீதிமன்றம் தடை உத்தரவு போட்டாங்களா, உச்ச நீதிமன்றத்திற்கு ஜனநாயகன் திரைப்படத்துடைய தயாரிப்பு நிறுவனம் மேல்முறையீட்டுக்கும் வராங்க. வந்ததுக்கு அப்புறமா அந்த கேஸு லிஸ்ட் ஆகாமையே இருந்தது. காரணம், அந்த மனுவுல நிறைய தப்பு பிழைகள் அப்படின்றது இருந்தது. அதுக்கப்புறமா கஷ்டப்பட்டு அவங்க அதெல்லாம் சரி செஞ்சதுக்கு அப்புறமா வழக்கிற்கான நம்பர் அப்படின்றது கொடுக்கப்படுது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேதி. விஜய் அவர்கள் டெல்லிக்கு சிபிஐ விசாரணைக்கு கரூர் விவகாரத்துல வந்திருந்தார்ல, அந்த அன்னைக்கு தான் ஜனநாயகன் திரைப்படத்துக்கான அந்த நம்பர் அப்படின்றது கிடைக்குது. சிபிஐ ஆஃபீஸுக்கு அவர் வந்துகிட்டு இருக்காரு, இன்னும் 20 நிமிஷத்துல அவர் வந்துருவாருன்னும் பொழுதுதான் சுப்ரீம் கோர்ட்ல அந்த கேஸுக்கான அந்த டைரி நம்பர் அப்படின்றது கிடைக்குது. அதுக்கப்புறமா 2 நாள்ல வழக்கு விசாரணைக்கு வந்துடும், பட்டியல் ஆயிரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தா ஆகவே இல்லை. அதுக்கப்புறமா ஏதோ பண்ணி இன்னைக்கு அந்த வழக்கு விசாரணையானது உச்சநீதிமன்றத்துடைய 2 நீதிபதிகள் அமர்வு, திபங்கர் தத்தா மற்றும் ஏஜி மாசி ஆகியோர் அடங்கிய 2 நீதிபதிகள் அமர்வு முன்னாடி விசாரணைக்கு வருது. தயாரிப்பு நிறுவனம் சார்பாக உச்சநீதிமன்றத்துடைய மூத்த வழக்கறிஞரான முகுல் ரோத்தகி இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவுடைய த மோஸ்ட் வாண்டட் சீனியர் அட்வொகேட் அப்படின்னா அவர் தான். ஒரு வாய்தாவுக்கு லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்கக்கூடியவராக அவர் இருக்கிறாரு. அவரு இந்த கேஸ்ல ஜனநாயகன் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் சார்பாக ஆஜராகிறாரு. ஆஜரானவங்க என்ன சொன்னாரு, நாங்க ஏற்கனவே 9ஆம் தேதியே இந்த படத்தோட ரிலீஸ் அப்படின்றது ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டோம். கடைசி நேரத்துல 10 இடத்துல நீங்க கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதோடு மட்டும் இல்லாம எங்களுக்கு சர்டிபிகேட் அப்படின்றதையும் தராம மறுத்துட்டாங்க. நாங்க இந்தியா முழுக்க 5000 திரையரங்குகள்ல இந்த படத்தை திரையிடுறதுக்காக இருந்தோம். பல கோடி ரூபாய் நாங்க செலவு செஞ்சிருக்கிறோம். பலருடைய வாழ்வாதாரம் சார்ந்த விஷயமா இருக்கு. அதனால தயவு செய்து கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப ரெக்வஸ்டான ஒரு கோரிக்கையா வந்து நீதிபதிகள் முன்னாடி வச்சாரு. நீதிபதிகள் அதெல்லாம் ஏற்கவே இல்லை. முதல்ல நீங்க இங்க எதுக்கு வந்தீங்க? சென்னை ஹைகோர்ட்ல உங்களுடைய கேஸ் 2 நீதிபதிகள் அமர்வுல பெண்டிங்ல இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவ்வளவு ஃபாஸ்டா நீங்க வர்றதுக்கான அவசியம் என்ன?
இந்த கேஸை நாங்க முதல்ல எதுக்கு விசாரிக்கணும் அப்படின்னு எடுத்த உடனே கேட்டாங்க. தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்க. ஏன் விசாரிக்கும்? சரி விசாரிக்கிறோம், என்னென்ன அம்சங்கள்னு சொல்லுங்கன்னு கேட்டா அவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆனா உங்க வழக்கை நாங்க விசாரிக்கவே விரும்பல, எதுக்காக விசாரிக்கணும்னு கேட்கும் பொழுது என்ன பதில் சொல்ல முடியும்? ஆனாலும் கூட தயாரிப்பு நிறுவனம் சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி ரெக்வஸ்ட் பண்றாரு, இல்ல எங்க திரைப்படத்துக்கு இந்த தணிக்கை சான்றிதழ் வழங்காம இருக்கிறதோட பின்னணியில அதிதீவிரமான தீய எண்ணம் இருக்கு. இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். நான் ஏதோ என்னோட உள்மனசுல இருந்து சொல்லல, இந்த எக்ஸாக்டான வார்த்தையை முகுல் ரோத்தகி பயன்படுத்தினார். எங்க திரைப்படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்காம இருக்கிறதோடைய பின்னணியில முழுமையான ஒரு தீய எண்ணம் அப்படின்றது இருக்கு, தயவு செய்து அதை நீங்க கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறாரு. நீதிபதிகள் உடனே இல்ல இதெல்லாம் நீங்க இங்க சொல்லவே சொல்லாதீங்க, நாங்க என்ன கேட்கிறோம், எதுக்காக இங்க வந்தீங்க, நாங்க ஏன் உங்க வழக்கை விசாரிக்கணும், எங்களுக்கு வழக்கை விசாரிக்கிறதுக்கு விருப்பமே இல்லைன்னு ரெண்டாவது தடவையும் சொல்றாங்க. அதுக்கப்புறமா நீதிபதிகள்கிட்ட மீண்டும் இவர் ப்ளீஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். இல்ல தயவுசெய்து ரெக்வஸ்ட் பண்றோம், நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. இல்ல நீங்க தயவு செய்து எதையும் சொல்லாதீங்க, நாங்க கேட்கறதுக்கு விருப்பமே இல்லை, நாங்க எதையும் கேட்க போறதும் கிடையாது, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க சென்னை ஹைகோர்ட்டுடைய அந்த டிவிஷன் பெஞ்ச் 2 நீதிபதிகள் அமர்வு முன்னாடியே நீங்க சொல்ல வேண்டியது போய் சொல்லுங்க, நாங்க எதுக்கு இதை விசாரிக்கணும் அப்படின்னு திருப்பி கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த தணிக்கை வாரியம் 10 இடங்கள்ல கட் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல, அதையே நீங்க சேலஞ்சு பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே முகுல் ரோத்தகி சார்பில் சில விஷயங்கள் சொல்ல வராரு. உடனே இல்ல நீங்க சொல்லாதீங்க, நாங்க எதுக்கு உங்களை திருப்பி விசாரிக்கணும், போய் சென்னை ஹைகோர்ட்ல எதா இருந்தாலும் சொல்லுங்க, நீங்க இந்த மனுவை இங்க தாக்கல் செஞ்சதே தவறான விஷயம் அப்படின்றத மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா வேற வழியும் இல்லை, ஏன்னா விசாரிக்கிறதுக்கான அந்த அந்த ஆரம்ப கட்ட எண்ணமே இல்லை அப்படின்னு வெளிப்படையா தெரிஞ்சிட்டதுனால, சரி மைலாட் நாங்க அங்கேயே போறோம், ஆனா எங்களுக்கு நாங்க அங்க போய் சில விஷயங்களை சொல்றதுக்கு எங்களுக்கு ஃப்ரீடம் கொடுங்க, லிபர்ட்டி கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. நாங்க எதுவுமே சொல்லலைங்க, நீங்க போயிருங்க. என்னன்னா மீண்டும் மீண்டும் நீதிபதிகள் சொல்லிக்கிட்டே இருந்தது, இன்னைக்கு எங்க கேஸை இங்க கொண்டு வராதீங்க, நாங்க விரும்பல, நீங்க அங்க போயிருங்க அப்படின்றதான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா சரி நாங்க போறோம், 20ஆம் தேதி 21ஆம் தேதி அங்க வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, நாங்க அங்கேயே போறோம்னா தயவு செய்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவரும் நாங்க போறோம் அப்படின்னோடனே வழக்கே நாங்க விசாரிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சு வச்சுட்டாங்க இப்போ கேஸை. இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா, முதல் விஷயம், இந்த வாரம் வந்துடும் 15ஆம் தேதி இந்த சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் வந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துடும், நாங்கள் அந்த அன்னைக்கு ஈவினிங்கே சர்டிஃபிகேட் வாங்கிடுவோம், 16ஆம் தேதி அதாவது மாட்டுப்பொங்கல் அன்னியிலிருந்து நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் ஜனநாயகன் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் இருந்தாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அஃபிஷியலாக பொங்கல் ரேஸில் அவங்க இருப்பாங்க. ஏன்னா விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம் பொங்கல் அன்னைக்கு வந்தால் அது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கும், என்னைக்குமே காலகாலமாக அது வரலாறுல பேசப்படக்கூடிய விஷயமாகவும் இருக்கும் அப்படின்றதுனால இப்படியான ஒரு யோசனை இருந்தது. ஆனால் உச்சநீதிமன்றம் 20ஆம் தேதி சென்னை ஹைகோர்ட்டில் வரும் பொழுது நீங்கள் பேசிக்கோங்க அப்படின்ட்டாங்க. இதுக்கப்புறம் இடையில எந்த வாய்ப்பும் கிடையாது. ஸோ அஃபீஷியலாக இந்த படம் பொங்கல் ரேஸ்லேருந்து விலகியாச்சு. ரெண்டாவது, சென்னை ஹைகோர்ட் இனி எத்தனை நாள் அந்த வழக்கை விசாரிப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு நாள் விசாரிச்சப்போ ஃபர்ஸ்ட் டே விசாரணை கொஞ்ச நேரம் மட்டும்தான் நடந்தது. இதுக்கப்புறமா தணிக்கை வாரியம் கிட்ட இருந்து பதில்கள் வாங்கணும், தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட இருந்து பதில்கள் வாங்கணும், அதுக்கப்புறமா அவங்க தீர்ப்பை ஒத்தி வைக்கிறாங்களா இல்லை உடனே கொடுக்குறாங்களா அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி 20ஆம் தேதி விசாரணையை முழுமையா முடிச்சிருவாங்களா அப்படின்றதெல்லாம் கூட சந்தேகமா இருக்கு. அப்படி போகும் பொழுது இன்னும் ஒரு வாரம் ஆகும். அப்படியே ஒருவேளை சென்னை ஹைகோர்ட்டுடைய 2 நீதிபதிகள் அமர்வு தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவு பிறப்பிச்சாலும் மீண்டும் உச்ச நீதிமன்றத்திற்கு யாராவது ஒரு தரப்பினர் வரதான் போறாங்க. அப்ப என்ன ஆகும், மாச கணக்குல போய்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ மார்ச் மாதம் முதல் வாரம் 2ஆம் வாரத்துக்கு அப்புறம் தான் இந்த திரைப்படம் வெளியாகுமோ அப்படின்ற ஒரு பலத்த சந்தேகமும் இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 15-20 நாட்கள் அப்படின்றது போயிட்டே இருக்கு. இப்போ பராசக்தி திரைப்படத்துக்கும் இதே மாதிரியான தணிக்கை சான்றிதழ் கிடைக்கிறதுல பிரச்சனை இருந்தது. கடைசி நேரத்தில் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க, படமும் ரிலீஸ் ஆயிருச்சு, ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் என்ன நடக்குது, பொங்கல் அப்போ ஹிந்தி திணிப்புக்கு எதிரான கருத்துக்களை கொண்ட பராசக்தி திரைப்படத்துடைய படக்குழுவினர் டெல்லிக்கு வந்து, டெல்லி தான் இந்தியாவா அப்படின்னு கேட்ட அந்த படக்குழுவினர் டெல்லிக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி கலந்துக்கிட்ட பொங்கல் விழாவில் கலந்துக்கிட்டு பொங்க வச்சிருக்கிறாங்க. இதுல என்ன கொடுமைனா, இந்த தணிக்கை சான்றிதழ்லாம் வழங்குறாங்கல்ல, அது எல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடிய கவனிக்கக்கூடிய துறை அப்படின்றது ஐஎன்பி மினிஸ்ட்ரி, அதாவது இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி. இந்த மினிஸ்ட்ரியுடைய
துணை இணையமைச்சராக இருக்கக்கூடியவர் தான் எல் முருகன், தமிழ்நாட்டுக்காரரு. அவருடைய வீட்டில் நடந்த ஃபங்க்ஷனில் தான் பராசக்தி படக்குழுவினர் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அதோடைய ப்ரொடியூசர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இன்பநிதி அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். திமுகவுடைய பங்கும் அதில் இருக்குது அப்படின்றது தெரியும். ஒருவேளை இந்த படத்துடைய தணிக்கைக்காக திமுக சமரசம் செய்து கொண்டார்களா அப்படின்ற ஒரு கேள்வியை சமூக வலைதளங்களில் ஒரு பக்கம் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. சமரசம் செய்ய மறுப்பதனால தான் விஜய் அவர்கள் தொடர்ந்து இப்படி வேட்டையாடப்படுறாரா அப்படின்ற இன்னொரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கு. இவ்வளவு முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிற உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுக்கு இந்த ஒட்டுமொத்த சினாரியோவை பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட அந்த கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை இதை நடத்திட்டு இருக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.